கர்த்தருடைய கிருபையை வைத்து நாம் பாவம் செய்தால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய கோபத்தினால உண்டாகிற ஒரு பெரிய கொடூரத்தை தான் இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கோபத்தின் நாளிலே கர்த்தர் அவருடைய கிருபையை நிறுத்தினால், அவருடைய இரக்கத்தை நிறுத்தினால், எல்லா மனுஷருடைய இருதயம் மிருக ஜீவன்களை பார்க்கிலும் மோசமான கட்டத்தில் போய் சிக்கிக் கொள்ளும். தெரியுமா? யாருன்னா கொடூரமா கல் நெஞ்சமாய் பிஹேவ் பண்ணினால் அதுதான் ரொம்ப நல்ல அடியாலும் கர்த்தருடைய கிருபை அந்த நபருக்கு நிறுத்தப்பட்டது என்று. நாமளே கடினம் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டு வந்தால் கொஞ்சம் ரீகால் பண்ணோம். கர்த்தருடைய கிருபை நாளுக்கு நாள் குறைஞ்சு வருகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய கிருபையை வைத்து நான் வேற காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்தபடியால் கிருபை நிறுத்துகிற காலத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்கிறேன். கிருபை அற்று போற நிலைமைக்கு வந்து அவர்கள் அழிந்து போவதற்கு முந்தி அதை காண்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பானவர்களே? எரேமியா நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு அந்த நேரத்தில்.